வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க யாரிடமும் வெளியில் சொல்லாத சில விஷயங்கள் உங்களுடைய இருட்டான சில இரவுக்குள்ளேயே மறைத்து வைத்த சில விஷயங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அது நீங்கள் யாரிடமும் வெளியில் சொல்லாமல் மனதிற்குள் மட்டுமே பதுக்கி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. ஏன் உங்க கூட இருக்கக்கூடிய உயிர் நண்பர்கள், உங்களுடைய திருமணம் செய்து கொண்ட உறவுகள் என யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் நீங்கள் யாரிடமும் ஷேர் பண்ணியிருக்க கூட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய லைஃப்ல ஒரே ஒரு விஷயம், ஆனா அது யாரிடமும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதை நான் வெளியில் கூறினேன் என்றால் யாரும் என்னிடம் வந்து பேச மாட்டாங்க, எல்லாருமே என்னை கேவலமாக பார்த்து விடுவார்கள் என்று உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் நிச்சயமாக ஓடிக்கொண்டிருக்கும். அதனாலேயே நீங்கள் எதை பற்றியும் வெளியில் கூறாமல் நீங்கள் மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அதை நீங்கள் யாரிடமும் முழுமையாக ஷேர் பண்ண மாட்டீங்க. எதை பற்றியும் வெளியில் கூற மாட்டீர்கள். எதை பற்றியும் வெளியில் கூறாமல் மனதிற்குள் மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. தப்பி தவறி கூட இந்த ஒரு விஷயத்தை நம்ம வெளியில் கூறக்கூடாது, கூறிவிட்டால் நம்முடைய மானம் மரியாதை எல்லாமே போய்விடும் என்கிற மாதிரியான பல ஏக்கங்களும் பல அவமானங்களும் நம்ம அடைந்து விடுவோம் என்பதற்காக யாரிடமும் நீங்கள் அவ்வளவா பேச்சுவார்த்தைகள் கூட வைத்துக் கொள்ள மாட்டீங்க. இந்த மாதிரியான உள்ளுக்குள் வைத்து வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை சில அனுபவங்களை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கொடுத்திருக்கும். அதனால அதிலிருந்து எப்படி வெளியில் வர வேண்டும், யாராவது அந்த ஒரு டாப்பிக்கை ஞாபகப்படுத்தினால் கூட உடனே அந்த ஒரு இடத்தை விட்டு நீங்க வெளியே எந்திரிச்சு சென்று விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய லைஃப்ல இந்த ஒரே ஒரு நேரம் தாங்க இருட்டான சில உருவங்களாக உங்களுக்குன்னு இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்காது. ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே பார்ப்பதற்கு உங்களுக்கு தெரியாது. ஒரு டிபிக்கல்ட்டான ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க எவ்வளவுதான் தடைகளையும் எவ்வளவுதான் அவமானங்களையும் எவ்வளவுதான் போராட்டங்கள் என அனைத்தையும் நீங்கள் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் போராட்டங்களை நீங்க எதிர்த்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் நீங்க ஈடுபட்டாலும் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு கை கொடுத்திருக்காதுங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் தெரியாமல் மறைந்து போகக்கூடிய விஷயங்களாகவே போயிருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய சூழ்நிலைகள்ல நீங்க சரியாக இருந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை வெளியில் காட்டாமல் மனதிற்குள் மட்டுமே வைத்து இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக கொடுத்து இன்னமும் அது உங்களுக்கு கஷ்டங்களையும் தேடியும் கொடுத்திருக்குங்க. இந்த விதமான சில கேரக்டர்கள் தாங்க, இந்த விதமான சில சாப்டர் தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா ஆழ்த்தவும் செய்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் உங்களை மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் மாறாத சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். ஒன்னே உங்களுடைய குணம். நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. மற்ற நபர்கள் யார் என்ன கூறினாலும் சரி, என்னுடைய குணம் இதுதான், பிடித்திருந்தால் பழகு, இல்லை என்றால் என்னை விட்டு போ என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சில மனிதர்களுக்கு உங்களுடைய கேரக்டரானது நிச்சயமாக பிடிக்கும். ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால் நீங்க எப்பொழுதுமே உண்மையாக இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளுக்காகவும் மாற மாட்டீங்க. யார் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்க அவங்க பக்கம் விலை மதிப்புக்கு போக மாட்டீங்க. அதனால உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது தாங்க மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அதிகமாக யோசிப்பது அது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடியும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மனதிற்குள்ள சில விஷயங்களானது இருக்கும். சில பிறந்ததிலிருந்து சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாத சில அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அது ஒரு உண்மை. நீங்கள் இதுவரைக்கும் எதையுமே மறுக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள சில விஷயங்களை நீங்கள் ஏற்றி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விதமான உண்மைகள் உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத சில கசப்பான சில உண்மைகளாக இருந்தாலும் ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமான ஒரு வாழ்க்கைனா என்ன என்பதை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. ஆனால் அதை நீங்க வெளியில் கூறினால் அதற்கும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லி விடுவார்களோ என்று நினைத்து வைத்து கொண்டு எதையுமே நீங்க வெளியில சொல்லவே மாட்டீங்க. உங்க கூட இருப்பவங்க, உங்க கூட நீண்ட நாட்கள் பழகியவங்க யாரிடமும் எதை பற்றியும் நீங்கள் சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க அப்படியே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆரம்பத்துல அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையினா என்ன என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்களில் உங்களால வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் மட்டுமே வைத்துக் கொண்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களிடம் வந்து சேர்க்காமல் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே வந்து சேர்த்து கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா, நான் கூறியது சரியாக உங்களுடைய வாழ்க்கையில பொருந்துகிறதா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில
போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். பணமும் சரி, உங்களுடைய சக்தியும் சரி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு போதுமான இடத்திலிருந்து உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கையை எப்படி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் என்பதை புரிந்து கொள்ள வைப்பதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உடனே கிடைப்பது கிடையாது. பொறுமையாகத்தான் கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் நிலைக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். மக்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு மனிதர்களாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இதெல்லாம் ஏன் நடந்தது என்று அனைவரும் அதனை பற்றி புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய உண்மை முகத்தை அவங்க தெரிந்து கொள்வாங்க. உங்களுடைய முடிவுகள் இந்த ஒரு நேரத்தில் புதிய புதிய விஷயங்களை படைக்கக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரிவிக்கவும் காட்டும். இந்த விதமான சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு பணத்தையும் சரி, போதுமான அளவுக்கு நம்பிக்கையும், உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மையை நிச்சயமா கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் மறைந்திருந்த ஒரு இருட்டிற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வர வைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு ஆரம்பிக்கும். நீங்க கடந்த காலத்துல எவ்வளவோ ஹெவியான உணர்ச்சிகள் மனதிற்குள் மட்டும் அடக்கி வைத்திருந்திருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் மட்டும் பல குழப்பங்களுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் பொழுது எல்லார் மீதும் அவனுக்கு சந்தேகங்கள் அதிகரிக்கும், வாழ்க்கையில குழப்பங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னா கூட அவனால் சரியாக செய்ய முடியாமல் நமக்கு ஏன் இந்த ஒரு வேலை கஷ்டமாக தெரிகிறது, ஏன் தடைகள் ஏற்படுகிறது என்று எல்லாமே அவனுக்குள்ள புதிதாக தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் அது அனைத்திலும் இருந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து அதிலிருந்து வெளியில் வந்திருப்பீங்க. எல்லா விதமான தடைகளையும், உருவான எல்லா விதமான தடைகளையுமே அழித்து வாழ்க்கையில முன்னேறி விடுவீங்க. இப்போ அந்த விதமான பொறுமையான ஒரு முன்னேற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு என்பது இனிமே உருவாகும். சந்தோஷம் என்பது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். முடிவுகளும் உங்களுக்கானதாக நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு திடீரென ஏற்படுவது கிடையாது. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. அதே போல ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் உங்களை தேடி வரும். அது உங்களை நிச்சயமா உயர்த்தவும் செய்யுங்க. அது ஒரு நியூஸாக இருக்கலாம், ஆனால் அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு நியூஸாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும், ஆனால் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு உண்மை என்ன என்பதை உங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அது ஒரு வாய்ப்பை உங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்தது என்று உங்களுக்கு தெரியாம பல விஷயங்களை உங்களுக்குன்னு தேடியும் கொடுத்திருக்கலாம். அந்த விதமான சில நிமிடங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான சில விஷயங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில சில அட்வான்டேஜான சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நான் இது வரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக நீங்கள் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நான் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.